ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் தமிழ்துறை சிறப்பு நிலை தமிழ்துறை ஒருங்கிணைக்கும் இன்றைய உரையமைவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம்மிடையே உரையாற்ற உள்ள கவிஞர் பொன் சக்திவேல் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக கவிஞர் உரையாளருக்கு சிறப்பு செய்ய முதுகலை ஆய்வாளர் கிருத்திவாசன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். உரையாளருக்கு சிறப்பு செய்தமைக்கு நன்றி. அடுத்ததாக உரையாளர் பற்றிய அறிமுகத்தை வழங்க முனைவுபட்ட ஆய்வாளர் லாவணி சந்திரசேகரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பொன் சக்திவேல் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் முடுக்குப்புஞ்சை சண்முகநாதபுரத்தில் 1991ஆம் ஆண்டு பிறந்தார். புதுக்கோட்டையில் தொடக்க கல்வியையும் மதுரையில் மேல்நிலை பள்ளி கல்வியையும் முடித்த இவர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் இளங்கலை தமிழ் பட்டத்தையும், புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் முதுகலை தமிழ் பட்டத்தையும், புதுக்கோட்டை அரசு கல்வியியல் கல்லூரியில் இளம் கல்வியியல் பட்டத்தையும் பெற்றார். காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் விழி சவாலர் பார்வையில் கணினி தமிழ் முயற்சிகள் என்னும் தலைப்பில் ஆய்வு செய்து ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தை முடித்திருக்கிறார். தற்போது காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பார்வையற்றோருக்கான இதழ்கள் ஒரு ஆய்வு என்னும் தலைப்பில் தமது முனைவுப்பட்ட ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். தற்போது இவர் புதுக்கோட்டை மாவட்டம் சிதம்பர விடுதி அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை தமிழாசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் 2019ஆம் ஆண்டு முதல் பார்வை மாற்றுத்திறனாளிகள் படிக்க விரும்பும் அச்சு நூல்களை அவர்கள் எளிமையாக படிக்கும் வகையில் 10 லட்சத்துக்கும் மேலான பக்கங்களை மின்னூலாக்கி இலவசமாக வழங்கி வருகிறார். பார்வையற்றவர்களால் நடத்தப்படும் முதல் தமிழ் மின்னிதழான விரல் மொழியர் மின்னிதழின் நிறுவனர்களில் ஒருவராகவும் அதன் இணையாசிரியராகவும் பணியாற்றி இதுவரை 35 இதழ்களை வெளியிட்டுள்ளார். அதில் பார்வையற்றவன் என்ற புனைப்பெயரில் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். என்றேனும் ஒரு நாள் நான் கவிதை எழுதக்கூடும், நூதன பிச்சைக்காரன், சலுகைகள் தண்ட செலவுகள் அல்ல, அழகிகள் தொல்ல தாங்க முடியல ஆகிய நூல்களை அமேசான் கிண்டிலில் வெளியிட்டுள்ளார். அமேசான் கிண்டிலில் தமிழில் மின்னூல் வெளியிட்ட முதல் பார்வை மாற்றுத்திறனாளி என்ற பெருமைக்குரியவர். இத்தகைய பெருமைக்குரிய ஐயா அவர்களை உரையாற்ற வருமாறு அனைவரின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கிறேன். இங்கு குழுமி இருக்கக்கூடிய அனைத்து முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் மற்றும் முதுகலை பயிலும் மாணவியர் அனைவருக்குமே வணக்கம். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் இத்தகைய வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க நன்றி, கொடுத்தமைக்கு நன்றி. தலைப்புல நமக்கு கொடுத்திருக்காங்க உரை அமர்வுல மாற்றுத்திறனாளர்களுக்கான இதழியல்னு கொடுத்திருக்கிறாங்க. அது ஒரு பரந்த பரப்பு. என்னோட முதன்மையான ஏரியா விழிச்சவாளர்கள் பார்வையற்றோருக்கான இதழியல் தான். அதனால நான் அதை பற்றியான சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முக்கியமா குறைஞ்ச நேரம் தான் இருந்ததுனால ஓரளவு தரவுகளோட என்னால அவ்வளவு துல்லியமா சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா இருந்தாலும் இந்த துறையில நீண்ட காலமா நான் பணியாற்றிட்டு இருக்கிறதுனாலையும் இதோட நிறைய ஆளாகனங்கள் தெரிஞ்சதுனாலையும் உங்களோட அந்த செய்தியை நான் பகிர்ந்துக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். மிகச்சரியாக என்னால் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. இப்ப மாற்றுத்திறனாளர்களுக்கான இதழியல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல ஏன் தேவை, எத்தகைய சூழல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல இந்த உரை நேரத்தை எத்தனை நிமிஷம் வரையும் உரை நிகழ்த்தலாம் அப்படிங்கிறத நீங்க சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். 30 நிமிடம். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயாரிச்சுக்கோம். ஒண்ணு இன்றைய சூழல் மிக முக்கியமான ஒண்ணு. எல்லாருக்குமான உலகம், எல்லோருமே இன்னைக்கு உலகத்துல நடமாட தொடங்கிட்டாங்க. அவர்களுக்கான வாய்ப்புகளை தொழில்நுட்பம் தொடங்கி இன்னைக்கு நிறைய கல்வி அறிவு,
இதெல்லாம் பெருக பெருக எல்லோருமே பொதுவெளியில நடமாட தொடங்கினதுனால இன்னைக்கு எல்லாரையும் பற்றியான உரைகள் எல்லாரை பற்றியும் நாம் பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு முதன்மையானதுதான் அதுல முக்கியமானவர்கள் மாற்றுத்திறனாளர்கள். மாற்றுத்திறனாளர்கள் என்று சொல்லுவதை விட ஒவ்வொரு ஊனத்தையும் நாம் தனித்தனியா குறிக்கும் போது அது முக்கியமானதா இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, மாற்றுத்திறனாளர் என்பது ஒரு மொழியியல் தளத்துல முதன்மையானதா இருந்தாலும், எல்லாரையும் அரவணைக்கிறதுல முதன்மையாக இருந்தாலும் கூட, நம்ம ஒரு ஆய்வியல் நோக்குல பேசும்போது எந்த ஊனத்தை பற்றி, அதாவது எந்த உடல்சார் குறைபாடு, புலன்சார் குறைபாடு அப்படின்னு 2 விஷயங்கள் இருக்கு. உடல்சார் குறைபாடுங்கிறது கை கால் இது மாதிரியான உடல்சார் குறைபாடு. புலன்சாருங்கிறது அறிவோ கண்ணோ காதோ வாயோ பேச முடியாத அந்த புலன்சார் குறைபாடு. அப்ப இதை தனியா நம்ம பிரிச்சுதான் பேச வேண்டியது. நம்ம அப்பதான் என்னன்னா ஒரு முதன்மையான ஒரு தீர்வை செய்ய முடியும், கண்டடைய முடியும். அப்படிங்கும் போல புலன்சார் குறைபாடுல பார்வையின்மை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. அந்த பார்வையின்மை 2வது முக்கியமான கூடுதல் பாதிப்பை தரக்கூடிய ஒரு குறைபாடு அப்படிங்கிறதுல பார்வையின்மை. முதல்ல அறிவுசார் குறைபாடு வச்சிருக்காங்க, மன வளர்ச்சி, அதைத்தான் முதல்ல வச்சிருக்காங்க. 2வது இந்த புலன்சார் குறைபாடுல பார்வை. இந்த பார்வையின்மை பார்வை குறைபாடுடையவர்கள் அல்லது வெளிச்சவாளர்கள் அப்படிங்கிற போது எப்படி அவங்களை வகைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3 மீட்டர் தொலைவுக்குள்ள ஒரு பொருளோட அசைவை பார்க்க முடிந்தவர்கள். அது நான் கொஞ்சம் எளிமைப்படுத்தி சொல்றேன். இத்தனை டிகிரி அது மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம பார்வை கோணங்கிறது நேரம் ஒரு 3 மீட்டர் தொலைவுக்குள்ள ஒரு பொருளை பார்க்க முடிஞ்சவங்க, அவ்வளவுதான் பார்க்க முடியும். அதுக்கு மேல பார்க்க முடியாதவங்க நம்ம பார்வையற்றவர்கள், பார்வை குறைபாடு உடையவர்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. இதுதான் மருத்துவ ரீதியா நம்மகிட்ட இருக்கக்கூடியது. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் 100 கோடிக்கு மேற்பட்ட பார்வையற்றோர் இருக்கிறாங்க. பார்வையின்மைங்கிறது எப்படி வேணாலும் வரலாம். ஒண்ணு பிறவியிலேயே வரலாம், இடையில விபத்துனால வரலாம், முதுமையினால வரலாம். அப்ப இல்ல பார்வையின்மைங்கிறது தொடர்ச்சியாக இந்த சமூகத்துல பார்வையின்மைங்கிறது தொடர்ச்சியா இருக்குது. அப்ப இல்ல யாரு வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் என்ன இந்த வகைமைக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த சூழல்ல தான் பார்வையற்றோரோட இதழியல் அப்படிங்கிறது ஒரு முதன்மையானதா இருக்கு. அவர்களை பற்றியான செய்திகள், அவர்கள் என்ன மாதிரியா வாழ்றாங்க, அவர்களுக்கான வாழ்வியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பதிவு செய்வதற்காக பார்வையற்றோருக்காக சில இதழியல் முயற்சிகள் தமிழ்ல இப்ப கொஞ்ச காலமா நடக்க தொடங்கி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். முதன்மையா எங்கே இருந்து பார்வையற்றோரோட இதழியல் முயற்சி ஆரம்பிக்குது அப்படின்னா, அதுக்கு முதல்ல பார்வையற்றோரோட கல்வியை தான், அந்த கல்வி வரலாறு தான் நம்ம தொடர்ச்சியா முதல்ல தொட வேண்டிய இருக்கு. அதுதான் பார்வையற்றோர் முதல்ல கல்வி, அவங்களுக்கு 200 ஆண்டுகளுக்கு முன்புதான் அவர்களுக்கான கல்வி வாய்ப்புகள் தரப்பட்டது. அதற்கு முன்னாடி வரையும் பார்வையற்றோருக்கான முறையான கல்வி வாய்ப்புகள் இல்லை. நம்ம படிச்சிருக்கலாம், நெடுங்கண்ணனார், அதே மாதிரி அந்த வீரராகவர், தமிழ்ல இளசூரியர் முதுசூரியர்ல ஒருத்தர், இப்படி இவங்க எல்லாம் படிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன போது இவங்க முதன்மையா கொண்டிருந்தது மனப்பாட கல்வி. மனசு செஞ்சிருப்பாங்க, சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க எழுதுவாங்க. இது கல்விங்கிறது வெறுமனே மனனம் செய்யறது மட்டும் கிடையாது, எண்ணும் எழுத்தும் 2ம் தான் முதன்மையானது. அப்ப இல்ல பார்வையற்றோருக்கான கல்விங்கிறதுல முதன்மையானது எண்ணும் எழுத்தும் இல்லாம இருந்துச்சு 200 ஆண்டு காலம் வரைக்கும். எண்ணும் சொல்லுவாங்க, வாயில சொல்லுவாங்க 1 2ன்னு சொல்லுவாங்க, ஆனா அதை எப்படி எழுதுறது, அதற்கான எழுத்து முறை இல்லை. இப்ப இதுக்குத்தான் முதன்மையா வேலண்டைன் ஹாய் அப்படிங்கிற ஒரு பாதிரியார் என்ன செய்யறாருன்னா ஒரு முயற்சி செய்யறாரு. என்னன்னா, ஒரு நாள் தெருவுல நடந்து போயிட்டு இருக்காரு. 1780ஆம் ஆண்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கு காலகட்டத்தில், 70 நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்துல என்னன்னா ஒரு பார்வையற்றோர் மேல வண்ணத்தை பூசி அவர் எல்லாருமே கேலி செஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு யாத்தகம் கேட்கக்கூடியவரா இருக்காரு. இப்ப அவரை பார்த்த உடனே ஏன் இவர் இப்படி இருக்கிறாரு, இவர் கல்வி கிடைச்சா என்ன செய்யும், ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் தானேன்னு அவர் யோசிக்கிறார். யோசிச்சுட்டு அவருக்காக அந்த ஒரு நபருக்காக ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு பிரான்ஸ்ல. நான் நண்பர்கள்ட்ட எல்லாம் நிதி உதவி கேட்கிறாரு, யாருமே கொடுக்கல. இருந்தாலும் தன்னோட சொந்த பணத்தை கொண்டு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாரு. அப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, எப்படி உங்களை எழுதி படிக்க வைக்கிறது, இவங்களுக்கான எழுத்து முறை என்ன அப்படிங்கும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, ஏ அப்படின்ற லெட்டரை நூல்ல ஒட்டி பேப்பர்ல ஒரு மேடுருத்தி காட்டுற மாதிரி அல்லது களிமண்லயோ ஒரு பலகையில அதை வரைஞ்சு காட்டுவாங்க. நம்ம அப்ப தொட்டு பார்த்தா தெரியும். அதே மாதிரி 1 2க்கு நரம்புகள்ல முடிச்ச போட்டு, பெரிய கயிறுல முடிச்ச போட்டு 1 2 3 என்ற மாதிரியான சில விஷயங்களை மட்டும் சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இது என்னன்னா, இதுல என்ன சிக்கல் இருந்துச்சுன்னா, எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்க தொட்டு படிக்க முடியும், எண்ணங்களை எண்ணி பார்க்க முடியும். ஆனா அவங்களால எழுத முடியுமா, அது எளிமையா இருக்குமானா இல்லாம இருந்துச்சு. அப்பையில இதே சமயத்துலதான் லூயி பிரெயில் அப்படிங்கிற ஒருத்தர் வருவார். அவர் என்னன்னா, அவர் ஒரு தோல்வினை பொருட்கள் செய்யக்கூடிய குடும்பத்துல பிறந்த ஒருத்தர். அவரோட தந்தை தோல்வினை பொருள் செய்யக்கூடியவர். அவர் தச்சுக்கிட்டு இருக்கும்போது
இப்ப என்னன்னா இதை வச்சுக்கிட்டு அவர் அந்த சின்ன பிள்ளை கையில அந்த ஊசி எடுத்து விளையாடும் போது கண்ணுல குத்திடுது. ஒரு வலது கண்ணுல குத்துனது அடுத்த இடது கண்ணையும் அது ஒரு நுண்கிருமி தொற்றால தொடர்ச்சியா பார்வை போயிடுது. அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் எங்க சேர்க்கிறாங்கன்னா இந்த வேலண்டைன் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறாங்க. சேர்க்கும் போதுதான் சேர்த்தா இங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், நெப்போலியன் போனபட் அப்படிங்கிற ஒருத்தர் இந்தியா உலகத்தையே தன் கைக்குள்ள கொண்டுட்டு வரணும்னு பிரான்சை சேர்ந்த ஒருத்தர் தான் மிகப்பெரிய போர்களை நிகழ்த்திட்டு இருக்காரு. போருங்கிறது இரவு பகல் பாராமணி கூட அதுல ஒற்று முறைங்கிறது முக்கியமான ஒற்று தகவல் சொல்லணும். நைட்ல தகவலை சொல்லும் போது என்னன்னா வெளிச்சத்தையோ எதையோ காமிச்சா எதிரிகள் படைகள் பாத்திர முடியும். அப்ப இல்ல இரவில் தகவலை சொல்வதற்காக ஒரு பொறிமுறையை கண்டுபிடிக்கணும்னு சார்லஸ் பாப்பியர் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட சொல்றாரு. அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு லிட்டில் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையை கண்டுபிடிக்கிறார். என்னன்னா புள்ளிகளையும் கோடுகளையும் வைத்து ஒரு எழுத்து முறையை உருவாக்குறாரு. 12 புள்ளிகளை கொண்ட எழுத்து முறையை உருவாக்குறாரு. இது அவர் உருவாக்கிட்டாரு. ஆனா வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு போதிய காலம் இல்லை. அத பேப்பர் மேல புள்ளிகளை குத்தி காமிச்சா அது மூலம் தகவலை பரிமாற்ற முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டாரு. ஆனா வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்க முடியல. அந்த திட்டம் தோல்வி ஆகுது. ஆனா அந்த திட்டத்தை அப்படியே என்ன செய்யறாருன்னா ஒரு இங்க சார்லஸ் பாப்பியர் வர்றாரு. வேலண்டைன் நடத்துற பள்ளிக்கூடத்துக்கு வந்து ஏன் பார்வையற்றவர்களுக்கு இந்த திட்டத்தை நம்ம பயன்படுத்தினா என்ன அப்படின்னு அந்த திட்டம் பற்றி விவரிக்கிறார். அப்பையில என்ன ஆகுதுன்னா அதுல 12 புள்ளிகள் இருக்கு. அங்க படிச்ச லூயி பிரெயில் என்ன சொல்றாரு, அந்த 12 புள்ளிகளை பார்த்துட்டு இது ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அவர் என்ன செய்யறாருன்னா அப்பையில அங்க மாணவரா தான் இருக்காரு. கிட்டத்தட்ட 1809 பிறந்தவர். 1820 சார்லஸ் பாப்பியர் வர்றாரு. அப்பையில பாக்குறாரு. அப்புறம் தனியா உட்காந்து யோசிச்சு தன்னோட ஒரு 13வது வயசுல அதை 6 புள்ளிகளாக சுருக்கி ஒரு எழுத்து முறையை கண்டுபிடிக்கிறார். அப்புறம் அங்கேயே படிச்சுட்டு 1829 அதே பள்ளிக்கூடத்துல அவர் ஒரு ஆசிரியரா வேலை பார்க்கிறாரு. அவரோட எழுத்து முறையை பிரான்ஸ் அரசு அங்கீகரிக்கல. 1884 அவர் காசநோயில இறந்து போறாரு. 1888 அந்த எழுத்து முறைய அரசு அங்கீகரிச்சிருச்சு. அதனால அதுக்கு பேர் அவருடைய பேரே வச்சாங்க. இப்ப இந்த எழுத்து முறை வந்துருச்சு. அவங்க பார்வையற்றோர் படிக்க தொடங்கிட்டாங்க. அப்ப இந்த பின்னணியில் அடிப்படையா கொண்டா அன்னைக்கு வந்து நாடு பிடிக்கும் காலனி ஆதிக்கம் தொடர்பான போர்கள் பிரான்சுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் வந்து உலகத்தை முழுமையா யார் ஆட்சி செய்யறது அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. அப்ப இந்தியாவுல பிரெஞ்சுக்காரர்களும் இருந்தார்கள், ஆங்கிலேயர்களும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அதே மாதிரி அவங்க போரை மட்டும் பரப்பல, போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவங்களோட சமயத்தை பரப்புறாங்க. அப்பையில அவங்க என்ன செய்யறாங்கன்னா இங்க தங்களோட சமயத்து தொடர்பான கருத்துக்களை கொண்டுட்டு போறாங்க. அவங்களோட பிரச்சனை அவங்க என்ன செய்யறாங்கன்னா தங்களோட தங்களோட பிரச்சாரம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுனால எல்லா தரப்புக்கும் போய் சேரணும். எல்லா தரப்புனா சிறுபான்மையினருக்கும் எல்லாருக்குமே. அப்பையில பிரெயில்லையும் அச்சு பிரதிகளை இங்க தமிழ்நாட்டுல கொடுக்க தொடங்குறாங்க. அப்ப 1880 1890 இங்க பாளையங்கோட்டையில ஆஸ்வித் அம்மையார் அப்படிங்கிற ஒரு அம்மையார் இது தமிழகத்தோட பிரெயில் வரலாறு அந்த இதழியல் எப்படி வந்துச்சுங்கிறது தான் நான் தொட்டு பேசுறேன். அப்ப என்ன செய்யறாங்கன்னா அவங்க பாக்குறாங்க இத போய் பிரான்ஸ்லயே போய் கத்துக்கிட்டு வர்றாங்க. அங்க வந்து பள்ளிக்கூடத்துல பார்வையற்ற குழந்தைகளை எல்லாம் சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி ஒரு முறை இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னா போய் பிரான்ஸ்லயே கத்துக்கிட்டு வந்து தமிழ்ல ஒரு எழுத்து முறையை பிரெய்லி எழுத்து முறையை அவங்கதான் வடிவமைக்கிறாங்க. அவங்களே சொந்தமா வடிவமைச்சு தன்னோட குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதனால அவங்கள வந்து கண்ணம்மை அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பரமசிவன் தன்னோட எழுத்துல சுட்டி காட்டுறாரு. அப்பையில இத்தகைய சூழல் இருக்கும்போதுதான் பார்வையற்றோர் கொஞ்சம் கொஞ்சமா கல்வி பயில தொடங்குறாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் வந்து எப்படின்னா ஒரு 1960 பிறகு பார்வையற்றோர் உயர்கல்வியும் படிக்க தொடங்குறாங்க. இன்னும் நிறைய பேர் படிக்க தொடங்குறாங்க. ஏன்னா இந்தியா சுதந்திரம் அடையுது. தமிழ்நாட்டுல காமராசர் பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு. அதை தாண்டியும் நிறைய பார்வையற்றோருக்கான 1 உறைவிட பள்ளிகள் மாவட்டங்களுக்கு ஒரு தொடக்கப்படுது. 1975 இருந்து மாவட்டந்தோறும் கூட ஒரு 1 உறைவிட பள்ளிகளை பார்வையற்றோருக்காக தொடக்கலாம் அப்படின்ற அறிவிப்பெல்லாம் வரும்போது பார்வையற்றோர்கள் படிக்க தொடங்குறாங்க. பூந்தமல்லியில எல்லாம் பள்ளிக்கூடங்கள் வந்து 1960 இருந்து வந்துருச்சு. அந்த சூழல்ல பார்வையற்றோருக்கு படிப்பதற்காக அச்சுப்பொறிகள் தேவைப்படும் போது பிரெய்லி அச்சுப்பொறிகளை அனைத்து இந்திய கிறிஸ்தவ கூட்டமைப்பு இந்தியாவில கொண்டுட்டு வர்றாங்க. அதே சமயம் தமிழக அரசும் பூவிருந்தமல்லியில ஒரு அச்சுப்பொறியை நிறுவுது. அந்த சூழல்ல அச்சு புத்தகங்களோடு சேர்த்து இதழ்களையும் அச்சடிக்க தொடங்குறாங்க. அதுல முதன்மையான தொடக்கமாக 1970 பூவிருந்தவல்லி பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் 10ஆம் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜெயஹிந்த், ஆதவன் போன்ற இதழ்களை தங்க பள்ளிக்கூடத்துல உருவாக்குறாங்க. இந்த இதழ்கள் எப்படி தொடங்குச்சு அப்படிங்கும்போது தொடர்ச்சியா தொடக்கங்கிறது பார்வையற்றோட உரிமையை பேசுவதற்கு இல்ல, பல இதழ்களை படிச்சு பாக்குறாங்க. அதாவது வெளிநாட்டுல இருந்து பல இதழ்கள் பிரெயில்ல வந்துகிட்டு இருக்கு. பிரெயில்ல வந்துகிட்டு இருக்கும்போது
அந்த பிரெயின்ல வந்துகிட்டு இருக்க இதழ்களை என்ன செய்யறாங்கன்னா படிச்சு பாக்குறாங்க. இதே மாதிரி நம்மளும் ஒரு இதழை கொண்டுட்டு வரலாமே அப்படிங்கிற நோக்கத்துல அப்பையில அந்த 70ல அந்த பத்திரிகைகளை தொடங்குறாங்க. அதுல மாணவர்கள் தங்களோட படைப்பாக்கங்களை எழுதி அந்த ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துக்குள்ள சுற்றுக்குள்ள விடுறாங்க. அப்பையில அவங்களுக்குள்ள ஒரு படிக்கிற வேட்கையை தொடங்குது. சொந்தமா நம்ம இதழ வெளியிடுறோம். அப்பையில இது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு முயற்சியா எப்ப பிரெய்லி இதழாக உருவெடுக்குதுன்னா 1979ல மலர்விழி அப்படிங்கிற ஒரு இதழ் வருது. இது முதன்மையான ஒரு பெரிய இதழா இருக்கு. அடுத்தது 1981ல பார்வை குரல் அப்படிங்கிற ஒரு இதழ். 1990கள்ல நலவாழ்வு, இது பார்வையற்றோரோட கண் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் பிரெயின்ல சொல்வதற்குடைய இதழ் ஒன்று வந்து. அப்புறம் இயேசு அழைக்கிறார், இணைப்பு மலர் அப்படின்னு கிறிஸ்துவ சமய இதழ்களும் பலவும் வர தொடங்குது இதே காலகட்டத்துலதான். 2010க்கு அப்புறம் பிரெய்லி எழுத்துக்களோட பிரெய்லி இதழ்களோட வீச்சு வளர்ச்சிங்கிறது மிக விரைவாக எழுந்து அப்படியே அடங்கி போன காலகட்டம் சொல்லலாம். 2010-11 தொடங்கி 2020 அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், அந்த 10 ஆண்டுகள்ங்கிறது பிரெய்லி இதழ்கள் நிறைய வந்துச்சு. அப்ப என்னன்னா விழிச்சவாள் அப்படிங்கிற ஒரு இதழ், இதுதான் பார்வையற்றோரோட இதழா நம்ம சொல்ல முடியுது. இதற்கு முன்னாடி கிடைச்ச இதழ்களோட பிரச்சனை என்னன்னா, இதழ்கள் வந்துச்சு அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரியுது, ஆனா அதுல உள்ள உள்ளடக்கங்களோ அந்த இதழ்களோ எங்கேயுமே பாதுகாக்கப்படல. இப்ப இந்த செய்திகளை நான் எங்க இருந்து கேட்டேன் அப்படிங்கும்போது, அந்த இதழ்களை உருவாக்கியவர்கள் இப்ப கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் 70 வயசு 60 வயசுல இருக்காங்க. அவங்க நேரடியாக ஒரு நேர்காணல் செய்யும் போது இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வருது. 2010ல தொடங்குற அந்த வெளிச்சவாள் இதழ் தான் பார்வையற்றோருடைய பற்றியான உரிமைகளை பேசுது, அவங்களோட சட்டங்கள்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பேசுது, அதை தாண்டி அவங்களோட படைப்பாக்கம் பற்றிய செய்திகளை பேசுது. இப்படி உள்ளடக்கங்கள் நிறைய இருக்கு. அதுல தேனி சீருடையானோட நிறங்களின் உலகத்தை அவர்கிட்ட நேரடியாவே கேட்டு அதை பிரெயில்ல அச்சிட்டு வெளியிடுறாங்க. இத்தகைய சூழல் 2011 இந்த வெளிச்சவாளுங்கிற இதழ்ல இருந்து தொடங்குது. அதற்கு பிறகு இதை பார்த்துட்டு அடுத்து புதிய தலைமுறை தங்களோட இதுல தேர்ந்தெடுத்த கட்டுரைகளை 2013-14 12-13 வந்து என்ன செய்யறாங்கன்னா வெளியிட முன்னுறாங்க. அது கொஞ்சம் காலம் வெளிவந்துச்சு. அப்புறம் தமிழ் சிற்றிதழ்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான கட்டுரைகளை தொகுத்து அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு இதழாக கொண்டுட்டு வர்றாங்க. அது மஞ்சரின்னு பேரிட்டு இதழாக கொண்டுட்டு வர்றாங்க. இப்படி பிரெய்லி இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன செஞ்சிருச்சுன்னா கடைசியில அது பெரிய முயற்சியாக தொடரல. இந்த சூழல்ல தான் மின் இதழ்கள் முக்கியமான ஒரு பங்கை வகிக்குது. பிரெய்லி இதழ்கள்னா பிரெய்லு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது ஓரளவு தெரியும். இருந்தாலும் அந்த பிரெய்லை பத்தி மட்டும் ஒரு அடிப்படையை சொல்லிடுறேன். பிரெய்ல் என்பது ஒரு சாதாரண குறியீடு அப்படின்னாலும் ஐநா சபை அதை ஒரு மொழியாகவும் பார்வையற்றோரோட மொழியா அறிவிச்சிருக்காங்க. இந்த பிரெய்ல மொத்தம் 6 புள்ளிகள் இருக்கும். 6.5 சென்டிமீட்டர் நீளமும் 2.5 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு சின்ன ஒரு துளை இருக்கும். அதுல ஒரு சைடு 3, இன்னொரு சைடு 3, 2 சைடும் 3 6 புள்ளிகள் இருக்கும். அந்த புள்ளிகளுக்கு பதிப்பதற்காக அந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்லேட்ல சின்ன சின்ன துளைகள் இருக்கும். அதுல பேப்பரை வச்சு ஆணி வச்சு அழுத்தும் போது என்ன செய்யணும்னா அது மேடுருத்தி அந்த பக்கம் வரும். அப்ப என்னன்னா பேப்பரை உள்ள வச்சு எழுதும் போது புள்ளி வந்து உள்ள விழணும். நம்ம படிக்கும் போது இடம் புரிந்து வளமா படிப்போம், ஆனா எழுதும் போது வளம் இருந்து இடமாக எழுதும். அப்பதான் எடுத்து திருப்பி படிக்கும் போது இடம் இருந்து வளமாக படிக்கும். அப்படிப்பட்ட ஒரு முறைக்காக அந்த பிரெயில் முறையை கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமா 6 புள்ளிகள் இருந்துச்சு. 6 புள்ளிகளை வைத்து 64 குறிமுறைகளை உருவாக்க முடியும். 64 குறிமுறைகளை வைத்துதான் உலக மொழிகள் அனைத்துமே அதுல கட்டமைக்கப்படுது. எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கும்போது ஒலிப்பு முறை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஏ அப்படின்னா தமிழ் அதுக்கு நிகரான எழுத்து ஆ. அதே மாதிரிதான் மலையாளத்திலையும் ஆனா எல்லாத்துக்குமே தான் ஆங்கிற சத்தம் வரக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் ஒரே புள்ளி தான். ஒண்ணுன்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளி மட்டும்தான். அதே மாதிரி ஐன்னா இ, இதே மாதிரி எழுத்து வரக்கூடிய சத்தம் வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான ஒரு குறிமுறையை 1950களில் உலகளாவிய அளவுல கொண்டுட்டு வந்தாங்க. சரி, இப்ப இந்த மின்னிதழ்களுக்கு வரும்போது மின்னிதழ்கள் முக்கிய ஒரு வடிவம் பெற்றது 2018ல விரல் மொழியர் அப்படிங்கிற ஒரு இதழ் தொடங்கப்படுது. முக்கியமா ஒரு 6 பார்வையற்ற இளைஞர்கள் தான் சேர்ந்து தன்னார்வமா தொடங்குறாங்க. அப்ப அதுல நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. பார்வையற்றோரோட வாழ்வியல் குறித்து பேசுறாங்க, கட்டுரைகள் நிறைய அவங்களோட வாழ்க்கையில சந்திச்ச பிரச்சனைகள் பேசுறாங்க, உரிமைகளை பற்றி பேசுறாங்க. அதை தாண்டி சினிமாக்கள்ல எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்காங்க மாத்தி அத விஷயங்களை பற்றி எல்லாம் தொடர்ச்சியாக அதுல பேசுறாங்க. அதே போல விழிச்சவால் அடுத்ததாக சவால் முரசு அப்படின்னு ஒரு இதழ் இன்னைக்கு தொடுகையாக அது பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா சவால் முரசுங்கிறது ஏதோ ஒரு போரை முரசுவதா இருக்கு, ஒரு உரையாடலுக்கான ஒரு களமா வேணும் அப்படின்னா அது தொடுகையாக மாத்தி இன்னைக்கு அதுவும் அன்றாட செய்திகள் தொடங்கி அரசாணைகள் வரை எல்லா விஷயங்களை பற்றியும் பேசுது. ஏன் இங்க பார்வையற்றோருக்கான இதழ்கள் முக்கியம்னா இங்க பொது இதழியல் தளத்துல அதுவும் தமிழ் தளத்துல வரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒண்ணு உரிமை சார்ந்ததா இருக்க, பெரும்பாலும் கருணை சார்ந்ததா தான் இருக்கு பெரும்பாலான செய்திகள்.
அது உரிமை சார்ந்ததான செய்திகளாக இருந்தாலும் அதோட துணி என்பது என்னவோ பார்வையற்றோர் பாவம், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கருணை சார்ந்ததா இருக்கு. அதே சமயம் அவங்க ஏதாச்சும் சாதனை ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாங்கன்னா கூட அது இந்த பொது சமூகத்துக்கு ஒரு வியப்பான ஒண்ணாவும் சாதனையான ஒண்ணாவும் இருக்குது. குரலை வைத்து கண்டுபிடித்த மாணவர்களை கண்டுபிடிக்கும் ஆசிரியர், இது ஒரு பொது சமூகத்துக்கு ஒரு என்னது ஆச்சரியமான ஒரு செயலா? இது மாதிரியான அந்த தளத்துல மட்டும்தான் செய்திகள் வெளிவருதே தவிர அதுல உண்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தியான ஒரு செய்தியே வர்றதில்ல. ஏன்னா இதிலே பொது இதழியல் தளத்துல பார்வையற்றோருக்குன்னு தனியா யாரும் இல்லை, அல்லது பார்வையற்றோர் தொடர்பான கல்வி பயின்றவர்கள் யாருமே இல்லை. இப்ப என்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்கன்னா பொது இதழியல்ல, நான் என்ன சொல்றேன்னா அது அப்படியேதான் அவங்களால வெளியிட முடியும். ஏன்னா அந்த துறையில ஒரு வல்லுநர்கள் யாருமே இல்லை. ஒரு விளையாட்டை பற்றி, பார்வையற்றோருக்கான விளையாட்டை பற்றியான செய்தியோ இல்லை. என்னன்னா இதையெல்லாம் மறுக்க வேண்டிய சூழல் இருக்குது. மறுக்க வேண்டியதுன்னா இது இப்படி இல்ல, சில நேரங்களில் தவறான தகவல் தரப்படலாம். இதெல்லாம் இப்படி இல்ல, இப்படிதான் நாங்க ஒரு இயல்பா தான் வாழ்க்கையை எதிர்கொள்றோம். எங்க வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, சோகமும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு. அதே சமயம் நாங்க எங்களுக்கான உரிமைகள் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. இது மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த இதழியல்ல பேசுவதற்கான ஒரு சூழலை இந்த மின்னிதழ்கள் பெற்றுத்தது. மின்னிதழ்களோட சாத்தியம் என்னன்னா இதை எல்லாருமே படிக்க முடியும். பார்வை உள்ளவங்களும் படிக்கலாம், பார்வையற்றோரும் படிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு சூழலுக்காகத்தான் இந்த இதழியல் விரல் மொழியர் தொடுகை போன்ற தமிழ் இதழியல் உருவாச்சு அப்படின்னு கூட, தமிழ்ல மின்னிதழ்கள் தொடங்கப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல முக்கியமானது என்னன்னா ஆங்கிலத்துல பொறுத்தளவுல மிகச்சிறப்பாக மின்னிதழ்கள் பல தளங்கள்ல பார்வையற்றோருக்காக வந்து கொண்டே இருக்கு. தமிழ்ல ஏன் வரல? ஏன் அந்த மின்னிதழோட சிக்கல் இருக்குன்னா தமிழ்ல கணினி முறையில இருக்கக்கூடிய ஒரு சிக்கல். பார்வையற்றோர் எப்படி படிப்பாங்க கணினி இதழ்களை அப்படிங்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு திரை வாசிப்பார் மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் இருக்கு. அது 1960கள்ல ஒரு நீண்ட சட்ட போராட்டம் நடந்துச்சு. நீங்க 1960களை எடுத்துக்கிட்டா உலகளாவிய ரீதியில கருப்பினத்தோருக்கான போராட்டம் நடந்துச்சு, பெண் உரிமை தொடர்பான போராட்டம் நடந்துச்சு. அதே சமயம் அந்த சமயத்துல உலகளாவிய ரீதியில கிட்டத்தட்ட 2ஆம் உலக போர் முதல் 2 உலக போர்கள் முடிந்து நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா தொடக்க காலகட்டத்துல ஊனங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு பிறவினால மட்டும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனா அதற்கப்புறம் சண்டைகளாலும் மிகப்பெரிய அதிகமான பேர் ஊனமாக்கப்பட்டார்கள். சேர்க்கையான ஒரு இது அந்த சமயத்துல தானே இருத்தலியத்துல இருந்து எல்லாமே வந்துச்சு. இல்ல மனிதனால ஒரு அறிவை தரக்கூடிய ஒரு செயலா இருக்கு அப்படிங்கிற சூழல் வரும்போது அப்ப அதுல ஊனமாக்கப்பட்டவர்கள் எல்லாருமே கொஞ்சம் ஒரு உயர்தட்ட வர்க்கத்தினராகவும் இருந்தாங்க. ஒரு இராணுவ வீரர், ஒரு அதிகாரி, இப்படி ஏகப்பட்ட பேர் எல்லாருமே சண்டைக்கு போனவங்க. அவங்களோட வாழ்க்கைங்கிறது ஒரு காலகட்டத்துல மிகச்சிறப்பா இருந்துச்சு. நீ ஊனமான பிறகு என்ன செய்யறதுன்னு தெரியாத போது அவங்க தொடக்க கால ஒரு முயற்சியை வச்சு இதற்காக சில அமைப்புகளை உருவாக்கி போராட தொடங்குறாங்க. எப்படி போராட தொடங்குறாங்கன்னா அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட குடும்பத்தினர், சமூக தன்னார்வலர்கள் எல்லாரும் சேர்த்து போராட தொடங்கு விளைவாக எல்லாமே பார்வையற்றோருக்கு எல்லாமே வரணும். கட்டடத்திலிருந்து கணினி முதல் கொண்டு எல்லாம் அவர்களுக்கான வசதியோட வரணுங்கிறதுனால 1991ல அமெரிக்காவில ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டு எந்த கணினியாக இருந்தாலும் சரி, எந்த தொலைபேசியா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே அவங்களுக்கான ஒரு மென்பொருள் இருக்கணும். அவங்களும் அந்த தொலைபேசி இயக்கிற மென்பொருள் சட்டப்படி அந்த கொண்டுட்டு வந்ததுனாலதான் அப்பெல்லாம் அந்த ஸ்கிரீன் ரீடர் அப்படிங்கிற ஒரு சாப்ட்வேர் கண்டுபிடிக்க தொடங்குறாங்க, மென்பொருளை கண்டுபிடிக்க தொடங்குறாங்க. திரையை வாசிப்பான திரையில உள்ள எல்லாத்தையும் வாசிக்க முடியும். முக்கியமா பார்வையற்றோர் எப்படி இதெல்லாம் அணுகுவாங்க? தொலைபேசியை பொறுத்தளவுல சில குறுக்கு விசைகளை பயன்படுத்தி அவங்க இது பண்ணலாம். 2 விரலை வச்சு மேல தள்ளனா சில இந்த செயலி வரும். அதே மாதிரி ஒரு விரலை மட்டும் பண்ணா, அதே மாதிரி 2 விரலை வச்சு 3 தடவை தட்டுனா காப்பி ஆகும். 2 விரலை வச்சு 2 தடவை தட்டுனா பேஸ்ட் பண்ணும், அது அப்படியே ஒட்டிக்கும், எழுத்துக்கள் ஒட்டப்படும். இப்படிப்பட்ட சில விசைகள், குறுக்கு விசைகள். அதே கணினியை பொறுத்தளவுல உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கண்ட்ரோல் சீனா ஷார்ட்கட் அது எல்லாமே தெரியும். காப்பி பேஸ்ட் இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு இந்த குறுக்கு விசைகளை பயன்படுத்தி அவங்க வேகமா ஒரு மவுஸ்ங்கிற சுட்டியை வச்சு எவ்வளவு வேகமா செயல்பட முடியுமோ அதே மாதிரியான ஒரு விசைகளை செய்யறாங்க. அதை வச்சுதான் அவங்க படிக்க தொடங்குறாங்க. படிக்க தொடங்குறதுல பிரச்சனை என்னன்னா, இப்ப படிக்க தொடங்கும் போதுதான் மின் இதழ்கள் வருது. நாங்க மின் இதழை உருவாக்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தமிழ்ல இன்னும் சரியான அந்த எழுத்துக்குறிகள், பாண்ட் என்று சொல்லக்கூடிய எழுத்துருக்கள் இன்னும் சரியா வரல. அதை ஒழுங்குபடுத்துறதுல, அலைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒழுங்குபடுத்துறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. யூனிகோடுங்கிற வடிவத்தை மட்டும் தான் திரைவாசிப்பார்கள் படிக்கும். மிச்சபடி பாம்னி என்று சொல்லக்கூடிய எழுத்துருக்களையோ மிச்சது எல்லாமே படிக்காது இந்த திரைவாசிப்பாங்க. அப்பையில ஒரு வண்ணமயமா எழுதுறதுலயோ ஒழுங்குபடுத்துறதுலயோ சின்ன சின்ன சிக்கல்கள் இன்னும் இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரு முக்கியமான ஒன்று. ஒரு படத்தை நம்ம
இதுல வந்து ஒரு இதழியல்ல பொறுத்தளவுல படங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு. காட்சிப்படுத்த நம்ம பதிவேற்றோம்னா நீங்க பாத்திர முடியும். ஆனா பார்வையற்றோருக்கு அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியாது. அப்ப அதுல என்ன இருக்குங்கிற விஷயத்த ஆல்ட் டெக்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய மாற்று உரை தொழில்நுட்பம் அப்படிங்கிற செய்தி இருக்கு. அதை வச்சு அதுல உள்ளீடு செய்யணும். என்ன செய்யணும்னா அது வந்து HTML என்று சொல்லக்கூடிய ஒரு மொழியில நம்ம எழுதணும். கீழே நம்ம அதுல வந்து இதுல ஒருத்தர் நிக்கிறாரு, இடதுபுறம் வந்து இவங்க நிக்கிறாங்க, வலதுபுறம் வந்து நிக்கிறாங்கிறத நம்ம அந்த HTML மொழியில எழுதி கொடுத்துட்டோம்னா கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு அந்த புகைப்படம் நேரடியா தெரியும். பார்வையற்றவர்கள் வந்து அந்த திரை வாசிப்பான் வழியா வாசிக்கும் போது அதுல என்ன இருக்குங்கிறத அது வாசித்து காட்டணும். ஆனா பார்வை உள்ளவருக்கு அது என்ன செய்யாதுன்னா வெளியில தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பொதுவான ஒரு குறிமுறை எல்லாம் உருவாக்கி அதைத்தான் இதழியல்ல கொண்டுட்டு வர தொடங்கினாங்க. இதுல பிரெயில் இதழ்களும் மின்னிதழ்களும் இப்ப எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு தமிழ் பரப்பரை பொறுத்தளவுல. பிரெயில் இதழ்கள் மொத்தமாவே தரிஞ்சிருச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதோட அச்சுப்பொறியோட விளைவு. அச்சுப்பொறிங்கிறது பல லட்சம் மதிப்புள்ளதா இருக்கக்கூடியது. அதை வாங்குறதுக்கு சில பெரிய நிறுவனங்கள் மட்டும்தான் முடியும். அதை நடத்தக்கூடிய பெரிய நிறுவனங்களும் அதுல அதிகமாக ஈடுபாடு காட்டாத ஒரு காரணம். அடுத்ததாக அதை தயாரிக்கக்கூடிய செலவு. இன்னைக்கு ஒரு தாளை நம்ம அச்சிடணும்னா கிட்டத்தட்ட 10 ரூபாயில இருந்து 15 ரூபாய் ஆகும். ஆனா அதை பார்வையற்றவர்கிட்ட விற்க முடியாது. அவங்க என்னன்னா தன்னார்வ அடிப்படையில தான் இதழ்களை வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு பார்வை உள்ளவங்க எழுதக்கூடிய நம்ம ஒரு A4 சீட்ல நம்ம எழுதுறோம்னா அதுல ஒரு பக்கம் இருக்கக்கூடிய செய்தியை பிரெயில்ல மாற்றும் போது கிட்டத்தட்ட 3 to 4 பக்கமாக மாறும். அப்ப இது மாதிரியான சிக்கல்கள், இப்படிப்பட்ட பெரும் சிக்கல்கள் இருந்ததுனால பெரிய நிறுவனங்கள் அந்த அச்சுப்பொறிகளை தொடர்ச்சியா பராமரிக்க முடியாதோட விளைவு. அதே மாதிரி அந்த இதழ்களை பாதுகாப்பதற்கு நீண்ட இடம் தேவைப்படுது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததுனால அந்த இதழ்கள் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி அடைச்சு வந்தாலும் இன்னைக்கு தொழில்நுட்பம் அப்படிங்கிறது திரும்ப அது ஒரு புதிய பரிணாமத்தை பெற்றிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பார்வை உள்ளவர் என்ன எழுத்த படிக்கிறாரோ அதே எழுத்தை இன்னைக்கு உடனடியாக பிரெயில் எழுத்தாக மாற்ற முடியும். அதற்கான கருவிகளையும் இப்ப இன்னைக்கு சந்தையில இருக்கு. முக்கியமா என்னன்னா அதே மாதிரியான கருவிகள் தமிழக அரசு அதை இலவசமாவே தருது. பார்வையற்றோருக்கு இலவசமாவே அது மாதிரியான கருவிகளையும் தருது. அப்பையில அதை படிக்க முடியும். அப்பையில எல்லா இதழ்களையும் இன்னைக்கு பார்வையற்றவர்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா படிச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல். அதே சமயம் இந்த இதழ்களை எல்லாத்தையும் நடத்துறவங்க யாருன்னா தன்னார்வலர்கள் தான். ஏதோ பள்ளிக்கூடத்துல ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டு, வங்கியில வேலை பார்த்து கொண்டு, இப்படி தங்களோட ஓய்வான நேரங்கள்ல மட்டும் இந்த இதழ்களை நடத்துறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட குடும்ப சூழல் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் புறக்காரணிகள் வரும்போது இவை தடைபடும். இது ஒரு தொழிலாக இல்லை, இவங்க ஒரு தன்னார்வமாக மட்டும்தான் தமிழ்ல இதழ்கள் தொடர்ச்சியா பிரெயில் இதழ்களோ அல்லது மின் இதழ்களோ பார்வையற்றோருக்கான இதழ்கள் அவங்களோட உரிமையை பேசக்கூடிய, அவங்களோட வாழ்வியல் சிக்கலை பேசக்கூடிய அல்லது அவங்களோட பெருமித தருணங்களை பேசக்கூடிய இதழ்கள் எல்லாமே தன்னார்வமா நடத்தப்படுறதுனால அது ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளானதா இருக்குது. அவங்களோட ஒரு சமூகத்துக்கு ஏதோ செய்யணுங்கிற ஒரு ஈடுபாட்டோட மட்டும்தான் இந்த இதழ்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனாலதான் அது தொடர்ச்சியா அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகாம இருக்கு. இந்த மின் இதழ்களை பார்வையற்றோர் தாண்டி சமூகத்துல உள்ள எல்லாரும் படிக்கணும்னு உருவாக்கப்பட்டாலும் அதை படிப்பது என்னவோ பார்வையற்றோர்களாக மட்டும்தான் இருக்கிறாங்க. பெருசா விரல் மொழியர் அப்புறம் தொடுகை போன்ற இதழ்கள் எல்லாம் என்ன செஞ்சுன்னா முகநூல்லையோ அல்லது பெரிய சில எழுத்தாளர்களையோ அவங்களை அணுகி அவங்கள்ட்ட இருந்து கட்டுரைகளை வாங்கி அல்லது அவங்களோட வாழ்த்துக்களை தொழுகையை பொறுத்தளவு ஜெயமோகன் அந்த இதுல வாழ்த்தி இருக்கிறாரு, விரல் மொழியரை பொறுத்தளவுல புதிய வெப்பனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், இப்படி சில எழுத்தாளர்கள் எல்லாமே அவர் இந்த இதழ்களை வந்து பாராட்டியிருக்காங்க. அப்பல இருந்தாலும் கூட அது இன்னும் போய் சேர வேண்டிய தூரம் நிறையவே இருக்குது. இல்ல என்னன்னா ஒரு பார்வையற்ற சமூகம் என்பது இந்த என்னன்னா அது ஒருங்கிணைக்கப்பட்டதா இல்லை. அதை வந்து ஒருங்கிணைக்கப்பட்டதா இல்லாதனாலதான் அது வந்து அந்த சிக்கல் தொடர்ச்சியா இருக்கு. இது இன்னும் பார்வையற்றோரை பத்தி மட்டுமே பேசுறாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் ஆனா பார்வையற்றோரோட இதழோ அல்லது அவங்களோட வாழ்வியலை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும்? இல்ல இந்த நிறைய சிக்கல் ஏன்னா இந்த உலகத்துல ஒரு 100 கோடி பேர் இருக்காங்க, 1000 கோடி கிட்ட இன்னைக்கு ஜனத்தொகை வரப்போதுன்னா ஒரு 100 கோடி பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் அவங்களோட வாழ்வியல் அவங்களை ஒரு பார்வையற்றோரை எப்படி அழைச்சிட்டு போகணும், அவங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த பொதுவான விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே ஒரு பார்வையற்ற அவர் தனியா அழைச்சிட்டு போறதுக்குன்னு ஒரு ஆள் தேவைப்படாது. அவங்கள பொது சமூகத்துல இயல்பாக அவங்களோட கட்டமைப்புகள் அவங்களுக்கான ஒரு கட்டடமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு கணினியில இருந்து எல்லாமே இருக்கும்போது மென்பொருள் தொடர்பான விழிப்புணர்வு எல்லாத்துக்கும் வரும்போது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும் போது அதையும் அவங்க என்ன செய்வாங்கன்னா இயல்பாக உருவாக்க இதுதான் அந்த கட்டமைப்புல இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல மட்டும்தான் இந்த இதழ்கள் தொடங்கப்பட்டாலும் அது போதிய வரவேற்பை பெறாமல் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம்.
இந்த இதழ்கள் எல்லாமே வச்சிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தரம் என்னன்னா, பார்வையற்றவர்கள் எந்த துறையை பற்றி வேண்டுமானாலும் எழுதலாம். ஆனா பார்வை உள்ளவர்கள் பார்வையற்றவரை பற்றி மற்றமான செய்திகளை எழுதலாம், யார் வேணாலும் எழுதலாம். ஆனா பார்வையற்றவரை பற்றியான செய்திகளை எழுதலாம் அப்படிங்கிற சில அடிப்படை தரவுகளை, ஒரு விதிமுறைகளை வைத்துக் கொண்டுதான் இவை இயங்குது. முக்கியமா இவங்க எல்லாருமே முடிஞ்ச வரை எல்லா விஷயத்தையும் அவங்களே குறை பார்வையுடையவர்கள் அல்லது முழு பார்வையற்றவர்களை வைத்து இந்த இதழ்களை இயங்குவதற்கான முயற்சியில தொடர்ச்சியா ஈடுபட்டு வர்றாங்க. இதுல என்னன்னா பிரச்சனை என்னன்னா, ஒரு பார்வையற்றவரோட இதழ்ல ஒரு பார்வையுள்ளவர் தான் எல்லாருமே பரவாயில்ல அவங்கதான் செய்யறாங்க போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றங்கள் வர்ற மாதிரியான பிரச்சனைகள், இது மாதிரியான இதெல்லாம் நிறைய இருக்குங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கு. தமிழ் கணினி எழுத்துக்கள் சொன்ன மாதிரியே அவையும் இன்னும் ஒரு ஆங்கில எழுத்துருக்களை போல ஆங்கிலத்துல மிக எளிமையா எப்படி எல்லாத்தையுமே செய்ய முடியுமோ அது மாதிரியான கணினி தமிழ் முயற்சிகள் இன்னும் வளராததும் ஒரு வித பிரச்சனையா இருக்கு. பார்வையற்றோர் எழுதுவதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. நீங்க எழுதுறதேங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு எத்தனையோ கவனச்சிதறல்கள் வெளியில இருக்குது. அதையும் தாண்டி பார்வையற்றோர் எழுதுறதுல என்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, பார்வை உள்ளவர் எல்லாத்தையுமே படிக்க முடியும். நீங்க ஒரு ஆய்வு பற்றி படிக்கலாம், புத்தகத்தை படிக்கலாம், ஒரு கவிதை புத்தகத்தை நினைச்ச நேரத்துல படிக்கலாம். ஆனா ஒரு பார்வையற்றவரால எல்லா விஷயங்களையும் படிக்க முடியறது இல்லை. அவங்களுக்கான வடிவமைப்புல புத்தகங்கள் வெளிவர்றது இல்ல, ஒரு இதழ் வெளிவர்றது இல்ல. இதெல்லாம் படிக்கத்தான் என்ன செய்யும்னா, அந்த இதழ்கள் இன்னும் செம்மையடையும், அவங்களோட வாசிப்பு செம்மையடையும், அவங்க எழுதுறது செம்மையடையும். அப்படிப்பட்ட ஒரு சிக்கலும் இருக்கிறதுனாலதான் இன்னும் நிறைய பேர் எழுதுவதற்கான தடையாகவும் இந்த சூழல்கள் இருக்கு. இப்ப புறச்சூழல் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் பெருசா உதவிகளை செய்யும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இதுதான் இப்ப பார்வையற்றோருக்கான இதழ்கள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பொதுவா பார்க்கும்போது, பார்வையற்றோரோட ஒரு சவாலை அல்லது அவங்களோட வாழ்வியலை அல்லது ஒரு விஷயத்தை பேசுறதான் இன்னைக்கு பார்வையற்றோருக்கான இதழ்களாக நாம் வரையறுக்க முடியும். தொடக்க காலத்தை பொறுத்தளவுல பார்வையற்றோருக்கான இதழ்ங்கிறது பார்வையற்றோர்கள் எல்லா இதழையும் படிக்கணுங்கிற நோக்கத்துல கொண்டு வரப்பட்ட இதழ்கள் தான் சொல்லலாம். பார்வையற்றோர் தங்களோட படைப்புகளை வெளியிட வேண்டும். எனக்கும் கவிதை தெரியும், எனக்கு என்னது ஒரு கதை எழுத தெரியும். அவங்களோட படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதற்காக வந்த இதழ்கள் மட்டும்தான் அது தொடக்க கால இதழ்கள். அப்புறம் சில சந்தமாமா, அம்புலி மாமா இதழ்கள் போன்ற இதழ்கள் கூட என்ன பார்வையற்றோரும் படிக்கணுங்கிறதுக்காக புது இதழ்கள், ஜூனியர் விகடன், சுட்டி விகடன், இது மாதிரி சில இதழ்கள், மங்கையர் மலர் போன்ற கல்வி குழுமத்தோட இதழ்கள், புதிய தலைமுறை போன்ற எல்லாம் பார்வையற்றோரும் படிக்கணும், பிரெயில அந்த இதழை படிக்கணுங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்ப அவையெல்லாம் பார்வையற்றோருக்கான இதழ்களாக நம்ம கொள்ள முடியாது. ஆனா என்ன செய்யலாம்னா, மொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த மின்னிதழ், வெளிச்சவால் போன்ற இதழ்கள்ல சில ஆக்கங்கள், சில முயற்சிகள், பார்வையற்றோர் தொடர்பான தன்னிச்சையான சில முயற்சிகள், அவற்றையெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை பார்வையற்றோருக்கான இதழ்கள் அப்படிங்கிற வகைமைக்குள்ள அடக்கலாம். இந்த இதழ்களால என்ன சமூகத்துல நடந்திருக்கு அப்படிங்கும்போது சில விஷயங்கள் அரசோட கவனத்துக்கு போயிருக்கு. ஒரு விஷயத்தை பற்றியான சில அரசாணைகள் உருவாக்குவதற்காக புதிய கல்விக் கொள்கை தொடர்பான சில முக்கியமான நகர்வுகள், இதே மாதிரியான தமிழக அரசோட அனைத்து துறைகள்லையும் அனைத்து பணியாளர்களுக்குமான ஒரு இடஒதுக்கீடு தொடர்பான, வேலை வாய்ப்பு தொடர்பான சில தரவுகள், இப்படி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி சமூகத்துல பார்வையற்றோர் தொடர்பான சில விஷயங்களை பொது இடத்துல பொது மக்களுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய சில அடிப்படை விஷயங்களை பற்றி எல்லாம் நம்ம பேசுவதற்கு இந்த இதழ்கள் வழிவகுத்து கொடுத்து, அதையும் தாண்டி நான் சொன்னல பார்வையின்மைங்கிறது எப்ப வேணாலும் ஏற்படலாம். சிலருக்கு ஏன்னா பார்வையின்மைங்கிற பல விஷயங்கள்ல உள்ளடக்கியதா இருக்கு. நரம்பு, விழிக்கோள பாதிப்பு, அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும் போது அதை எல்லாத்தையுமே அது தொடர்பான விஷயங்கள் இருக்கும்போது எப்ப வேணாலும் பார்வையின்மை ஏற்படலாங்கிற போது அதை இன்னைக்கு நாளைக்கு கூட யாராச்சும் புதுசா ஒரு தாள் படிச்சுட்டு அந்த இதழை படிச்சுட்டு அதன் மூலமா அது ஒரு புதிய திறப்புகளை அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்காக இணையத்துல அந்த மின்னிதழ்கள் சேகரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்று வேண்டுமானாலும் தரவுகளை தேடிக்கொள்வதற்கான ஒரு இடமாக இன்றைக்கு இந்த மின்னிதழ்கள் வந்திருக்குது. பிரெயிலில் இதழை பொறுத்தளவுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா, அது பிரெயில் தெரிஞ்சவங்க மட்டும்தான் படிக்க முடியுங்கிற ஒரு சிக்கல் இருக்குது தொடர்ச்சியா. அதை இனிமே அந்த சிக்கலுக்கு இந்த மாதிரியான மின்னிதழ்கள் சின்ன சின்ன வழிவகை செஞ்சிருக்கு. அவை பல இடங்களுக்கு பார்வையற்றோருக்கான வாய்ப்புகளை தருவதற்கான ஒரு இடமாகவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்துல பார்க்கும்போது பார்வையற்றோரோட கல்வி தொடர்பான ஒரு எழுச்சி தான் இந்த இதழ்கள் எல்லாமே உருவாவதற்கான காரணமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பிரெயில் எழுத்தோட வருகை, அது கண்டுபிடிச்ச பிறகு தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்களோட காலனி ஆதிக்கத்தோட வருகை, அதன் மூலமாக பல
இதழ்கள் தோன்றிய விதமாக இருக்கட்டும், பார்வையற்றோருக்காக பார்வையற்றோர் உருவாக்கிய இதழாக இருக்கட்டும், பிற இதழ்கள் பார்வையற்றோர் படிக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட இதழ்களாக இருக்கட்டும், அடுத்து கணினியோட வளர்ச்சிக்கு பிறகு அதுவும் திறன் வாசிப்பாளர்கள் எல்லாம் தமிழ் பேச தொடங்கிய பிறகு மின்னிதழ்களோட வருகை, பல பார்வையற்றோர்கள் அதை படிச்சுட்டு புதிய புதிய புத்தகங்களை படித்துவிட்டு இதழ்களை தொகுத்து அவங்களும் நாங்களும் வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துல வெளியிடப்பட்ட சில முயற்சிகள், இவையெல்லாம் தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது அது ஒரு புதிய மாற்றத்தை தந்திருக்கிறது. ஆனா இத்தகைய மாற்றங்கள் தமிழ் சூழல்ல போதுமானதா இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனா எதிர்காலங்கள்ல நிச்சயமா மாறும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலமா இன்னும் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எழுத்து அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு காணொலி அப்படிங்கிற உலகத்தை நோக்கி நம்ம எல்லாரும் போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அது பார்வையற்றோருக்கு அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிக்கலாகவும் தான் இருக்குது இதழியல் துறை பொருட்கள்னால. அப்படியே அந்த அத்தகைய சூழல்ல பொது இதழியல் பொது தளத்துல இதழியலாளர்களோட சேர்ந்து இயங்க வேண்டிய பங்கு அல்லது பொது இதழ்கள்ல வெகுசன இதழ்கள்ல பார்வையற்றோர் சேர்ந்து இயங்க வேண்டிய பங்குகளும் நிறைய இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் பார்வையற்றோரோட இல்ல, அவர்களை பணியமர்த்துவதற்கு இன்னும் நிறுவனங்கள் தயங்கி கொண்டிருக்கக்கூடியதும் ஒரு சிக்கலா இருக்கு. மேல அவங்களை பணியமர்த்தி அவங்க தொடர்பான செய்திகளை எழுத முடியல, இன்னைக்கு கணினியை நல்லா இயங்கக்கூடிய திறன் பெற்றவர்களாகவும் அவங்க இருக்காங்க. அப்பையில அவங்கள்ட்ட இருந்து சரியான தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு. அதை பெரிய 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 நிறுவனங்கள் பொது வெகுசன இதழ்கள் செய்தால் இன்னும் பார்வையற்றோர் தொடர்பான தெளிவான கருத்துக்கள் சரியான பார்வையோட வருவதற்கான வாய்ப்புகள் தமிழ் சூழல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மொத்தமா ஒரு குறுக்குவெட்டு தோட்டமா பார்வையற்றோரோட இதழியலை பற்றி நாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. உரையாடலுக்கு நன்றி. அடுத்ததாக கலந்துரையாடல்.